ப்ரோ கருப்பு படம் ரிலீஸ் ஆகல. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குது? ஆனா ஏன் ப்ரோ நீ வேற கருப்பு படத்துக்கு வந்து கடந்த ஒரு வாரமா செம வெயிட்டிங்ல இருக்கிறோம். 2 நாள் முன்னாடி டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டு நேற்று நைட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. படத்துல வந்து சில ஹேர்டில்ஸ் இருக்கு ரிலீஸ் ஆகுறதுல அப்படின்றாங்க. சரி ஓகே இதெல்லாம் சும்மாடா ஒரு பொருளையா இருக்கும்னு காலைல போய் தியேட்டரில் போய் பார்த்தா கேன்சல்ன்றாங்க ஷோ. இப்போ போட்ட காசும் வந்து ரீஃபண்டு கேட்டா 3 to 7 days ரீஃபண்ட் ஆகும்னு வருது. இப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரில ப்ரோ. இது ஒரு மாதிரி சூர்யா ஃபேனாக வந்து மன உளைச்சலாக தான் இருக்குது. கருப்பு சட்டைலாம் போய் காலையில் பார்த்தா நாளே கருப்பு தினம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நினைக்கிறேன்னா அவ்வளோ டைம் எடுக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் 32 months 32 months 32 மாதம் வந்து அவ்வளோ பிளான் பண்ணுறீங்க, அவ்வளோ இதெல்லாம் பண்ணுறீங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் விட்றீங்க May 14 அப்படின்ட்டு. ஏன் ஒரு அதை ப்ராப்பராக பண்ண தெரியாதா? இவ்வளோ டைம் எடுத்து விட்றது ஏன் இப்படி வந்து சொதப்புறீங்க? இப்போ ஆடியன்ஸை நாங்கள் டிக்கெட் எடுக்கிறோம், சரி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் வருது, டிக்கெட் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஷோ FTFS பாடணும் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு வந்து படமே ரிலீஸ் ஆகணும் மெசேஜ் வருது ஃபோனில், இதுக்காக நாங்கள் எடுக்குது அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் ப்ரொடக்ஷன் டீமா டேரக்டரா ஹீரோவாகவே என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் தெளிவு பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். தெரியல ப்ரோ, இப்போ தான் எனக்கு வந்து இப்போ பழைய ஆட்சி இது ஸ்டாலின் ஆட்சிலாம் இப்போ எனக்கு கண் முன்னே வருது. இப்போ ரெட் ஜெயின்ட்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இறக்கி இருப்பாங்க படத்தை, இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. இது வந்து விஜய் நம்ம சிஎம் விஜய் சாரும் வந்து சைன் பண்ணிட்டாரு. ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தது நேற்று அந்த சைன் போடுற பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், ஒரு வைப்ல இருந்தோம். இன்னைக்கு காலைல போய் பார்த்தா இன்னைக்கு டோட்டலாக அப்படியே 4 ஆஃப் ப்ரோ எனக்கு சுத்தமாக. இன்னைக்கு கருப்பு பார்த்துட்டு அது படம் எப்படி இருக்கோ அது வந்து செகண்ட் தான், பட் அதை போய் பார்க்கணும் அவ்வளோதான். இன்னும் கூட அப்டேட் எதுவுமே இல்லை ப்ரோ. இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம், எல்லா தேட்டர்லையும் கேட்டுக்கிறோம் போய். இன்னும் ரிலீஸ்க்கான அப்டேட் எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு May 14 விட்றீங்க? எனக்கு புரியல. அது எதுக்கு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க டேட்? நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க May 14. அஜய் பாலாஜி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாப்புல. அவரும் ஒரு வீடியோ விட்டுருக்காரு, இப்போ அழுகுற மாதிரி விட்டுருக்காரு. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. ஆனால் ப்ராடக்ஷன் சைடில் என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்ஆர் பிரபு தான் இது ட்ரீம் வாரியர்ஸ் அவர் தான் தெரியல. நமக்கு வந்து நியூஸ் படி என்னன்னா அந்த ஜப்பான் படம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து 2023 வந்த படத்துக்கு இப்போ வந்து இது கேட்டால் எப்படி அது? அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ ஆடியன்ஸ் சைட்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்போ ப்ரொடியூசர் சைடில் இல்லை, எனக்கு இது ஸ்கேம் மாதிரி இருக்கு ப்ரோ. ஸ்கேம் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ எங்க காசை நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு நீங்க ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் பண்றதுக்கு எதுக்கு இது பண்றீங்க? அது நீங்க எப்போ நீங்க விடணுமோ அதை ப்ராப்பரா விட்டுலாம்ல. இப்போ எங்க காசு வந்து ஓல்டுல இருக்குது. கூட பரவாயில்ல, ஒரு அளவுக்கு மன திருப்தியா சரி படம் வந்துட்டு பேர் கூட போலாம். இப்போ நாங்களே கஷ்டப்பட்டு நான் டெய்லி வேஜஸ் ஆஃப் த லேபர்ஸ் தான். சரி அது அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இது பண்றோம். சரி நம்ம ஆள் படம் வருது, அவ்வளோ ஒரு வைபா போய் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு படம் வருது, ஒரு வைப்பாக இருக்கும், கருப்பா சாமி வராப்புல அப்படின்னு போய் பார்த்தா இந்த மாதிரி தான் நடத்தி வைக்கிறாங்க. சூர்யா படமும் வரலங்க, கடந்த ரொம்ப நாளாக வரலங்க. அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. May 1 ரெட்ரோ வந்தது, அந்த படத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. நல்ல படம் பார்த்துட்டு வெளியே வரோம், அந்த படத்தையும் போட்டு கிளைமேக்ஸ் சரியில்லை, அது சரியில்லை. அதெல்லாம் கோல்டு ப்ரோ அந்த படம்லாம். ரெட்ரோ அதையும் நல்லா இல்லை. இல்லை அவ்வளோ நான் சொல்கிறேன், அந்த கேப்பு கழிச்சு வர படம் கூட இந்த மாதிரி பண்ணா அப்போ நான் என்ன சொல்றேன், சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, தமிழ் சினிமா காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அந்த நிலைமையில சூர்யா வந்து ஒரு கம்பேக் கொடுத்து அவரோட திராணை வந்து எடுப்பாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. பட் அப்படி வர படத்தை கூட இந்த மாதிரி கெடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் சினிமா என்னதான் பண்ண சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு இழுத்து மூட்டு போயிடலாம் நீங்க. விஜய் இப்போ சிஎம் விஜய்க்கே வந்து நீ கொஞ்சம் தள்ளு, நான் மேலே வரேன்னு சொன்னா ஆள் தான் சூர்யா. இப்போ 7ஆம் அறிவு, சிங்கம் 2 டைம்லலாம். ஆமாம், அப்படிப்பட்டவரோட படத்தையே வந்து இப்போ ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது மெயினாக நிறையா பேர் காரணம் இருக்குது. அவர் வந்து ஓடிடியில் விட்டாரு, அதனால வேலைக்கு ஆகாது இனிமேட்டு அவருக்கு. ஆனால் படம் ஒன்றும் தரமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். படம் வந்து சீக்கிரமாக ஒரு அப்டேட் வேணும் ப்ரோ. ஒன்று ஈவினிங் ஷோ, அப்படி இல்லைன்னா நாளைக்கே கூட வந்தால் கூட செலிப்ரேட் பண்ணி. ப்ரோ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏன் இன்னைக்கு ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது இல்லை, அப்பயே நீ ரிலீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பொறுமையாக அதை சால்வ் பண்ணிட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுங்களேன். எது நீங்கள் முன்னாடி சொல்லிடுறீங்க, அது எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது எல்லாமே. இப்போ எங்களுக்கு நாங்கள் லீவ் போட்டோம்ப்பா, இன்னைக்கு நாங்கள் படம் போனோம், லீவும் போட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு அந்த லீவும் போச்சு, காசும் போச்சு, எல்லாமே ஓல்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சூர்யா ஃபேன்ஸாக நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்க போகலாம். இது வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த அன்பான ஃபேன்ஸ் வந்து அடிவான ஃபேன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக மாதிரி ரொம்ப கடுப்புல தான் பேசிக்கிட்டு இருக்குமே. இப்போ இந்த வீடியோ போடுறது கூட ரொம்ப கடுப்புல தான் போடுறோமே. இதே படம் பார்த்துட்டு வந்திருந்தோன்னா அந்த வைபே வேற மாதிரி இருந்திருக்கும்.
ரிவ்யூ எல்லாம் போடுறாங்க. அப்செட் ஆயி இப்ப சூர்யா அந்த படம் கலெக்ஷன் எவ்வளவு அடிவாங்க தெரியுமா? இப்போ இன்னைக்கு வந்த கலெக்ஷன் எல்லாமே வேஸ்ட். இன்னைக்கு பேனர் மட்டுமே எவ்வளவு தியேட்டர்ல எத்தனை பேனர் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஃபேன்ஸோட ஒய்ப்பு எல்லாமே வேஸ்ட் தான். இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த படம் மறுபடியும் வந்ததுன்னா அந்த கலெக்ஷன் சேமா வருமானம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் வேலைக்கு போடுவாங்க. அதுதான் இது ரிலீஸ் ஆகுது போல எல்லாம் வேலைக்கு போடுவாங்க. பாக்குறவங்க சில்லறையா பார்ப்பானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த நிலைமை இருக்கு அந்த படத்துக்கு கடுப்பு. அதான் ப்ரோ இப்போ வரைக்கும் கூட அப்டேட் எதுவும் வரல. ஏன்னா தேட்டரில் நாங்களும் தேடி அதாவது தேட்டரில் வந்து ஒரு புது படம் பெரிய ஹீரோ படம் வருதுன்னா எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுதுன்னு பார்க்கறது போய் சரி இன்னைக்கு ரிலீஸா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. எந்தெந்த தேட்டர்லையாவது ஓடுதுன்னு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் எந்த அப்டேட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டீங்கன்னா படம் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதை தான் சொல்ல வரோம். இல்லை இன்னைக்கு ஆல்ரெடி அடி வந்தோம் ப்ரோ. இன்னைக்கு ஈவினிங் விட்டா கூட அந்த வைப்லாம் வராது. அந்த காலையில விடுற வைப்லாம் வராது. அதை நீங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்க டிசைட் பண்ணி இன்னும் பொறுமையாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நீங்க இதான் ரிலீஸ் May 20 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் May 20 தான் படம் ரிலீஸ். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்கன்னா தான் அந்த வைப்பை வந்து 1 வீக் கழிச்சாச்சு மறுபடியும் எடுப்பாங்க ஃபேன்ஸ். இல்லை ப்ரோ அது எனக்கு சரிப்பட்டு வரணும்னு தோணல. இன்னைக்கு முடியல சரி விட்டுருங்க. அது எதிர்பாராத விதமாக எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகினே தான் வந்தது. நேற்று நைட்டு தான் இந்த மாதிரி நியூஸ் வருது. அதையும் நம்பல. காலைல தேட்டரில் போய் பார்த்தோன்னா தான் தெரியுது. நீங்கள் நாளைக்கு கூட எனக்கு அதான் படம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கும் கருப்பு தினம் அதான் கருப்பு டே மாதிரி தான் பார்ப்போம். சூர்யாக்கான நாளுக்காக தான் பார்ப்போம். அதனால் நாளைக்கு கூட வந்தால் கூட ஓகே தான். இதில் வேறு ஆர்ஜே பாலாஜி அழுது வர வீடியோ போடுறாரு. எதுக்கு அழுகுறீங்க? எங்ககிட்ட அழுதுன்னு விஷயம். நீங்கள் அழுக வேண்டிய இடத்துல அழுகுங்க. நீங்கள் எங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் அழுது என்ன அங்கே இந்த மாதிரி பண்ணுறீங்க படத்துக்கு? நானே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த படத்தை சொல்லிட்டு அவங்ககிட்ட அழுகுங்க. எங்கிட்ட இல்லை ப்ரோ அது அதான் அவரும் வந்து இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஸ்டேஜ்லேயும் ப்ரொடியூசரை பற்றி நல்லா தான் பேசுகிறாரு. அவரும் ப்ரொடியூசர் சைடில் வந்து நேற்று ப்ரோ இப்போது அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அவங்க டேட்டே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. இதெல்லாம் வாண்டடாக யாரோ பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரில. இது ஜப்பான் பார்த்து கலெக்ஷன் ஜப்பான்லாம் ஒரு படமா குப்பை படம் அது படத்துக்கு கலெக்ஷன் அடி வாங்கிச்சுன்னா கருப்பு ஏன்டா பிளாக் பண்ணுறீங்க? அதான் அந்த கருப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒரு படம் சொல்லிட்டு இதுக்கே வரீங்க. அந்த படம்னா அந்த செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க. எதுக்கு சூர்யா வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க? இது சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பேர் அடி. சூர்யா ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனக்கு கங்குவா அடி ரெட்ரோவும் அச்சானுங்க. நல்லா இருந்தால் கூட அச்சானுங்க. ஸோ இது மாதிரி சூர்யாவுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனை போயிடுது. இதனால அவர் வந்து எந்த படமே விட்டாலும் தரமான படம் விட்டாலும் அவருக்கு வேல்யூ கம்மியாகிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் ஆகுது. ஸோ அதனால இதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். சூர்யாவே இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்னு தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. சரி சில டைம் என்ன நினைக்க தோணுதுன்னா சரி சிஎம் விஜய் சார் கிட்ட கூட போயிட்டு ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்லாம் பார்த்துன்னு இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் வரல. இன்னும் வெயிட்டிங்லேயே தான் இருக்குது. அந்த மனுஷன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அகரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற மனுஷன் உங்களோட படம் இப்படி தான் ஆகணுமா? இது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு. என்னமா